வெறும் கம்பராமாயணத்தை மட்டும் படித்தவளாக இருந்திருந்தால் அந்த வாசிப்பு அனுபவம் எனக்கு இலக்கியத்தையும் அதன் சுவையை மட்டும்தான் தெரிய வைத்திருக்கும். பெரியாரையும் சேர்த்து படித்தவள் என்பதனால் எனக்கு அது வேறொரு அதிகாரத்தை தந்தது. மண்டோதரி ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று கம்பனையே எதிர்த்து கேள்வி கேட்டால் என்று என்னுடைய அதிகாரம் அந்த இலக்கிய சுவையையும் தாண்டி கேள்வி கேட்க செய்தது. அந்த இடத்தில் பெரியார் எனக்கு துணை நின்றார். அப்போ அந்த அதிகாரத்தை அதற்காக அது நான் கம்பனையே கேள்வி கேட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. கம்பனிடம் ஒரு பரிந்துரையாக ஒரு விண்ணப்பமாக கடைசியாக முடித்திருப்பாள் மண்டோதரி. இனியேனும் கம்பராமாயணத்தை நீங்கள் திருப்பி எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் என் பாத்திரத்தை கொஞ்சம் திருத்தி எழுந்துகள் என்று சொல்லியிருப்பாள். அதன் மூலமாக கம்பரையும் அவருடைய எழுத்தையும் எந்த விதத்திலும் சிறுமை செய்யாமல் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தேன். அந்த அதிகாரம் எனக்கு வாசிப்பு கொடுத்தது. அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்தவன் ஒருபோதும் இன தூய்மையோடு தன்னை சேர்த்து கொள்ள மாட்டான். ஒரு தடவை நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் படிச்சீங்கன்னா, இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன், என் இனம் பெரியது உன் இனம் சிறியது என்று இன தூய்மை பேசுவது மட்டுமல்ல, அப்படி பேசுவர்களோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்றால் எனக்கு அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை என்று முடிவெடுக்கும் அதிகாரத்தை கூட வாசிப்பு உங்களுக்கு கொடுத்துவிடும்.